To all, welcome back. நான் உங்க ப்ரொஃபசர் ஃப்ரம் த டார்க் ஒன். ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வரும் ப்ரீமியம் அனாலிசிஸோட. ஸோ இந்த லெவல்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு சிவில் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் இங்கே இந்த டிப்பு ப்ரொவைட் பண்ண வரல. நான் கொடுக்கறதெல்லாம் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணால் நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணணும், ஸ்பெஷலி சிவில் ரிஜிஸ்டர். ஓகே, ரைட். அதர்வைஸ் யூ கேன் வெரி வெல் ஹேவ் திஸ் லெவல்ஸ். இந்த லெவல்ஸை பாருங்கள், ட்ரேட் பண்ணுங்கள். உடனே மார்க்கெட்டில் இறங்காதீங்க. ஓகே, வாட்ச் பண்ணுங்கள். யாராலும் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ 5 days வாட்ச் பண்ண அப்புறம் தான் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் வெரி சாரி ஃபார் நாட் அப்டேட்டிங் வீடியோ. ஒன்று மட்டும் நல்லா நீங்கள் நோட் பண்ணணும். நான் இன்னைக்கெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணலையோ, இன் ஃபியூச்சரில் நான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் பாஸ்ட்லேயும் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ணலையோ அன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் இருக்காதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லிட்டேன். திஸ் இஸ் ஃபார் ஆர் தோஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஹூ ஆர் ரியலி ஃபாலோயிங் மீ ஃப்ரம் வெரி லாங் டைம். ஓகே, ஸோ அவங்களுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என் வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா ரைட், என்றைக்கு நான் அப்லோட் பண்ணலையோ அன்றைக்கி ட்ரேட் வேண்டாம். அன்றைக்கி அந்த அளவுக்கு ஒரு மூமெண்டம் இருக்காது. கிளியர் கட்டாக சொல்கிறேன். ஓகே, பிகாஸ் அன்றைக்கி உங்களுக்கு மார்க்கெட்டில் நீங்கள் என்டர் பண்ணீங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக சான்சஸ் நிறைய இருக்குது. எதாக இருந்தாலும் நான் வீடியோ அப்லோட் பண்ணாலும் சரி, அப்லோட் பண்ணலைனாலும் சரி, டெலகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அங்கே நான் உங்களுக்கு கால்ஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். ஸோ எனக்கு மார்னிங்கில் எனக்கு எப்படி நிஃப்டியில் இல்லைன்னா பேங்க் நிஃப்டியில் எந்த மாதிரி எனக்கு சுச்சுவேஷன் இருக்குது, ஓய் நான் பார்ப்பேன். ஸோ என்னோடய ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ என்னோடய ஆப்ஷன் செயினில் எந்த மாதிரி எனக்கு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு ட்ரேட் தோணலை இல்லைன்னா பிகாஸ் வி ஆர் ஆப்ஷன் பையர்ஸ். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆப்ஷன் பை பண்ணிக்கிட்டு இருக்கோம் மார்னிங்கில். ஸோ ஆப்ஷன் பை பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு மொமெண்டம் வேணும். மொமெண்டம் வேணால் தான் மட்டும் நமக்கு தீட்டா டிகே இருக்காது. ஸோ டைம் டிகே இல்லாத போது மட்டும்தான் நான் ட்ரேட் கொடுக்க முடியும். மார்க்கெட் மேலே போனாலும் சரி, ப்ரீமியமில் ரைஸ் ஆகாது. நீங்கள் வாங்கலாம், ஆனால் ப்ரீமியமில் எந்த ஒரு மொமெண்டம் இருக்காது. ஸோ எந்த ஒரு மொமெண்டம் இல்லைன்னா மார்க்கெட் ஒரு 5-10 நிமிஷம் கூட மெதுவாகவே போனால் கூட, என்னதான் மார்க்கெட் மேலே போனாலும் 100 பாயிண்ட் போனாலுமே ஹார்ட்லி உங்களுக்கு 20 இல்லை 30 பாயிண்ட் மேக்ஸிமம் கிடைக்கும். அது மேலே கிடைக்காது. அதுவும் எண்டு வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவீங்க. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நான் அப்லோட் பண்ணலாம் அன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் இல்லைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உடனே நீங்கள் சொல்லுங்கள், சார் அது எப்படி சார் ஒரு நாள் முன்னாடி தெரியுது? இட்ஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் ஒரு நாள் முன்னாடி. இது எப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு ஐடியா கிடைச்சிடும். மார்க்கெட் என்ன நடக்க போகுதுன்றத ஒரு இவ்வளோ வருஷம் அனாலிசிஸ் பண்ணதில் அது கிடைச்சிரும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யுவர் டைம். வாங்க நம்ம இன்னைக்கு உண்டான அனாலிசிஸ்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு உண்டான நிஃப்டியில் 5 மினிட்ஸோட மேல் பேக் அப்சைட் லெவல் எழுதிக்கோங்க. 24,684. ஓகே, அண்ட் 24,664. அதே மாதிரி டவுன் சைட் லெவல்ஸில் எழுதிக்கோங்க, விச் இஸ் 24,558 அண்ட் 24,550. ஸோ இந்த லெவல்ஸ்குள்ளே போச்சுன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. இதை ஜஸ்ட் வாட்ச் தான் பண்ணணும். இந்த லெவல்ஸ்குள்ளே போனால் எந்த பக்கம் நம்ம பிரேக் அவுட் கொடுக்கோம், எந்த பக்கம் நம்ம ட்ரேட் எடுக்கலாம், நோ இஷ்யூஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மார்க்கெட் என்னென்னா கேப் அப். புரியுதுங்களா? ரைட். ஸோ கேப் அப் மார்க்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு காரணத்தினால நம்ம மார்க்கெட்டில் ஒரு அப்சைட் மூமெண்டம் பார்க்கலாம். உங்களுக்கு நான் இப்போவும் சொல்கிறேன், டேட் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணியிருப்பீங்க. 8 to 27 வச்சுக்கோங்க. 28 கூட வேணாம், 8 to 27. இது மார்க்கெட்டில் டவுன் ட்ரெண்டுக்கு வர குறிக்கிற முதல்ல நான் சொல்லிட்டேன். ஏன்னா இது எஃப்ஐடியோட பிளான். அவங்களோட என்னென்ன நான் கொடுக்கறது எல்லாமே எஃப்ஐடிஐ. மார்க்கெட்டில் எவ்வளோ ஃபேக் வீடியோஸ் நீங்கள் பார்ப்பீங்க, நிறைய பார்ப்பீங்க. 99.9% ஃபேக் வீடியோஸ் பார்ப்பீங்க. கால்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறத பார்ப்பீங்க. நான் உங்களுக்கு ஹெவியாக லாட் ஆட் பண்ணி நீங்கள் பார்ப்பீங்க. முதல் காலே 1000 லாட்டு 2000 லாட் ஆட் பண்ண வைப்பாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் மொமெண்டம் இருக்காது. அதுக்கப்புறம் உங்களை என்ன சொல்லுவாங்க, எக்ஸிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, லாட் ஆட் பண்ணுங்கள், நாங்கள் ப்ராஃபிட் எடுத்து தரோன்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் ஏமாற்றுவாங்க. பி வேர். நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நான் கொடுத்த இந்த ஜோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டியூஷன் ஜோன்ஸ் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஜோன்ஸ். இந்த லெவல்ஸில் வந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் ரியாக்ஷன் நடக்கும். வேறு எதுலேயும் நடக்காது. மற்றதில் நீங்கள் போயிட்டு லாக் ஆயிடாதீங்க. திரும்ப சொல்கிறேன், உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ வேணால் இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஓகே, பட் ஆனால் எல்லாமே உங்களுக்கு மற்றவங்க சொல்கிறதெல்லாம் ஃப்ளூக்கில் இருக்கும். இங்கே ஒரு தியரியோடு நம்ம சொல்லுவோம் எதனால் நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஓகே, அண்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. சொல்கிற லெவல்ஸ் நோட் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரேட் பண்ணலனாலும் பரவாயில்ல, நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நான் இது வரைக்கும் நான் கொடுத்த கால்ஸ் நமக்கு 99.9% நான் உங்களுக்கு என் சைடில் ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ யாரெல்லாம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ நீங்கள் டெலிகிராமில் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் எங்கே ஒரு பெய்டு சேனல் போனாலும், எது சேனல் போனாலும் இந்த சேனலுக்கு நிகர் ஆகாது. திரும்பவும் சொல்கிறேன். ஓகே, அதை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டும் இருங்க, வாட்ச் பண்ணிக்கிட்டும் இருப்பீங்க.
நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, "சார் எதுக்கு சார் நீங்கள் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க, நாட் இன்ட்ரெஸ்டட்னு." எக்ஸாக்ட்லி அதேனால தான் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டீச்சிங்கை வந்து நான் ஸ்டாப் பண்ணுறேன். பிகாஸ் ஐ ஆம் ஃபுல் டைம் ட்ரேடர், யூ நோ தட். ஸோ நான் மெயினோட இதே வந்து நான் ட்ரேட் தான் பண்ணணுன்னு இருக்கேன். ஸோ எனக்கு யார்கிட்ட சொல்லி உங்ககிட்ட பணத்தை வாங்கி நான் அதில் பண்ணுற மாதிரி எனக்கு இந்த ஒரு இது இல்லை. அப்படி ஏதாவது சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா கூட உங்களுக்கு நான் இன்ட்ரெஸ்டடாக, அதாவது உங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் இருக்கும். நான் எந்த ஒரு ஃபோர்ஸும் பண்ணுறது கிடையாது. லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணலன்னா தட் இஸ் ஓகே. தட் இஸ் ஆல்சோ யுவர் சாய்ஸ். ஓகே. பட் இருந்தாலும் ரிக்வெஸ்ட் நிறைய வந்துட்டு இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து, சேலத்துலேருந்து, ஈரோடுலேருந்து, அண்ட் மோரோவர் பாலக்காட்லேருந்து. அண்ட் ஸோ இட் இஸ் ஸ்லோலி யூ ஆர் லேர்னிங். ஸோ நான் வந்து என்றைக்கும் லேர்ன் பண்ணுறதா ஒரு மணி மைண்டட் பிஸ்னஸாக பார்க்குறதுல இது ஒரு ஃபேமிலியாக தான் பார்த்துருக்கேன். ஸ்டூடெண்ட் ஆர் கம்மிங் ஹியர் டு லேர்ன் வித் அவர் இன்ஸ்டியூட். ஓகே. ஸோ இங்கே டைரெக்டாக வந்து கூட லேர்ன் பண்ணுறாங்க. ஸோ தே ஆர் சீயிங் எந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ் இருக்குது, ஸோ எந்த மாதிரி ட்ரேட்ஸ் எடுக்கணும்னு லைவில் உட்காந்து கூட கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஐம் நாட் டிஸ்டர்பிங் எனிபடி. ஓகே. அதனால தான் நான் வந்து ரெகுலர் லெவல் போடலை. ஓகே, நீங்கள் லெவல்ஸை பாருங்கள், நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், நோ இஷ்யூஸ். ஓகே. பிகாஸ் நான் வந்து எடுக்கலைன்னா எடுன்னு சொல்கிறாங்க, எடுத்தேன்னா மணி மைண்டட்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படியும் சொல்கிறாங்க, அப்படியும் சொல்கிறாங்க. ஸோ பெட்டர் வை டு டூ. ஓகே. பட் டோன்ட் வரி, நீங்கள் கேட்ட மாதிரி நான் ஸ்டாக்ஸுக்கு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் ஸ்டாக்ஸ் நம்ம வந்து எப்போ நம்ம வந்து அந்த கிளாஸ் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரிக்வஸ்ட் பண்ணனால ஐ எம் கோயிங் வித் ஒன் ஸ்டாக் கிளாஸ். அண்ட் இஃப் இன்ட்ரெஸ்டட் நம்ம வந்து யாராக இருந்தாலும் இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டு ஆகணும், வேறு வழி கிடையாது ஆஃப்லைன் கிளாஸஸில். பிகாஸ் ஆன்லைனில் யார் வேணால் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆஃப்லைனில் வந்து உங்கள் முன்னாடி ட்ரேட் எடுத்து என்ட்ரி பார்த்து எக்ஸிட் பார்த்து இட் இஸ் நோபடி கேன் டூ இட். ஓகே. ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், எதுவுமே யாருக்குமே தெரியாது. பிகாஸ் நீங்கள் பிளைண்டாக பிலீவ் பண்ணுவீங்க. யாரையும் 100% பிளைண்டாக பிலீவ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி நீங்கள் யாரும் டெலிகிராமில் கொடுக்குறாங்களா, இல்லை வாட் எவர் இதில் வந்து கொடுக்குறாங்களா, ஒரு சோர்ஸில் ஃபோன் பண்ணி உங்களுக்கு வந்து நான் கால்ஸ் கொடுக்குறேன், ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களோ, அவங்கள 3-4 டேஸ் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மார்க்கெட் வந்து கமிங் பேக் டு அவர் அனாலிசிஸ். இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மார்க்கெட் கேப் அப்னா முக்கியமான லெவல் இந்த லெவல் அப்சைட் ஜோன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அப்சைட் ஜோனை மட்டும் உடைச்சிது மார்க்கெட் சும்மா சிட்டா பறந்துடும். திரும்ப சொல்கிறேன், மார்க்கெட் சிட்டா பறந்துடும். இங்கேருந்து உங்களுக்கு 840 வரைக்கும் உங்களுக்கு பாயிண்ட் இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், நான் ஏன் இன்றைக்கி போட்டிருக்கேன், இன்றைக்கி போட்டால் இன்றைக்கி நான் போடுறேன்னா அன்றைக்கி தான் மொமெண்டம் இருக்கும். ஜஸ்ட் வாட்ச் இட். ஓகே. சப்போஸ் மார்க்கெட்டில் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு, ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு திரும்ப 643 ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து கீழே வந்து 643 வந்து 620 செகண்ட் டார்கெட். ஓகே. 619 சாரி 620 619. ஸோ இதுக்கப்புறம் புல் பேக் எடுத்துகிட்டு போச்சுன்னா வெல் அண்ட் குட். இல்லை இது உடைச்சா மட்டும்தான் இவ்வளோ தூரம் கீழே வரும். 619 முடிச்சிடணும்னா திரும்ப நம்மளோட டவுன் சைட் லெவலுக்கு வந்துடும். ஆனால் அப்படியே உடைச்சா கூட நல்லா பாருங்கள், ஏதாவது ஒன் சைடு ஒரு மொமெண்டம் நல்லா வரும். அதை மட்டும் புரிச்சுக்கோங்க. ஓகே. கீழே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ கீழே நிறைய சப்போர்ட்ஸ் இருக்கனால அவ்வளோ சீக்கிரம் இது உடைக்கணும்னா இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி எக்ஸ்பைரி கூட. ஸோ அவ்வளோ சீக்கிரம் உடைக்கிறது கஷ்டம். அப்படி இருந்து மார்க்கெட் இங்கே இருந்து உடைச்சிட்டு திரும்ப கீழே வந்துருச்சுன்னு வைங்களேன், இந்த இடத்துல எக்ஸ்பைரி மூவ் கிடச்சிரும். உடனே நீங்கள் கேட்பீங்க, எக்ஸ்பைரி மூவ் கால் சைடாக புட் சைடு? ஆப்வியஸ்லி சார் கால் சைடு. ஓகே. திரும்ப இங்கே போய் நின்றுடும். இன்கேஸ் அப்படி இருந்ததுன்னா, அப்படி இல்லைன்னா மார்க்கெட் என்ன ஆகும், இன்றைக்கி சும்மா ஒரு கேப் டவுன் கொடுத்துட்டு போயிட்டு சஸ்டெயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் இது மேலே போயிட்டே இருக்கும். நல்லா திரும்ப நான் சொல்கிறேன், இதுக்கு மேலே போனால் மார்க்கெட் இன்ஸ்டிடியூஷன் ஜோனில் வந்துடும், மார்க்கெட் மேலே போயிடும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. இந்த வீடியோவை 2-3 டைம்ஸ் பாருங்கள். டன். அதே மாதிரி மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் எடுத்துனா இவ்வளோ பெரிய சப்போர்ட் இருக்கனால மார்க்கெட்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு உங்களுக்கு மொமெண்டம் ஒரு சைடு கொடுத்துரும். கரெக்டாக என்ட்ரி போட்டுருங்க. ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், அதாவது ஃபஸ்ட் டார்கெட் 24,619, செகண்ட் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா செகண்ட் டார்கெட் 24,643 அண்ட் ஃபைனல் இது வந்துடும். கீழே எங்கே நீங்கள் புட்டு போகணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. புட் சைடு எங்கே போவீங்க? பியூர் புட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த இடத்துக்கு கீழே எங்கே போனாலும் உங்களுக்கு இல்லை, இதுதான் ரிஸ்க் தான். ஸோ ஏன்னா 542, 533, 530, 505, 500, ஸோ இந்த 5 லெவல் +6 7 சப்போர்ட் இருக்குது இம்மீடியட் ப்ரைஸில்.
ஸோ 7 சப்போர்ட் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்தால் கண்ணை மூடிட்டு ஒரு தடவை பிலீவ் பண்ணி நீங்கள் கால் செட் போயிருங்க. அவ்வளோதான். கீழே அண்டர்ஸ்டுட். நான் இருக்கிறத தான் சொல்லுவேன். மார்க்கெட் எப்போ கீழே வருதோ இந்த 50 பாயிண்டில் உங்களுக்கு நிறைய சப்போர்ட்ஸ் இருக்கனால ஒரு வாட்டி பவுன்ஸ் ஆகி போகும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு உண்டான டார்கெட்ஸ் நீங்கள் ஸ்கால்ப் நல்லாவே பண்ணலாம். ப்ராஃபிட்டில் கால் சைடில் நீங்கள் பண்ணிடலாம். யோசிக்காமல் பண்ணலாம். 10 பாயிண்ட் வருதா, 20 பாயிண்ட் வருதா, கேப்சர் பண்ணுங்கள். 2 வாட்டி வருதா, 3 வாட்டி வருதா, ஸ்விங் வருதா, கேப்சர் பண்ணுங்கள். எந்த இஷ்யூ இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டர்ஸ்டுட். பட் இதுக்கு கீழே வந்தால் மட்டுமே, எதுக்கு 500க்கு கீழே வந்தால் ஒரு 462 ஒரு டார்கெட் கிடைக்கும். 462 உடைச்சா 375 கிடைக்கும். அது உடைக்குமான்றது பொறுத்து தான் பார்க்கணும். இங்கே வந்தால் கண்டிப்பாக ஒரு பவுன்ஸ் கிடைக்கும். அந்த பவுன்ஸில் உங்கள் டார்கெட் ஹிட் ஆயிடும். ஐ ஹோப் உங்களுக்கு அனாலிசிஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா திரும்ப சொல்கிறேன். இந்த வாட்டி இதுக்கு மேலே போனாதான் மார்க்கெட் மேலே போகும். மார்க்கெட் மேலே போச்சுன்னா அழகாக உங்களுக்கு தெரியுது. அப்ராக்சிமேட்லி 600 680லேருந்து உங்களுக்கு 840 வரைக்கும் டார்கெட் இருக்குது. ஸோ பொறுமை இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் கேப்சர் பண்ணலாம். வாங்க நம்ம பேங்க் நிஃப்டி போவோம். பேங்க் நிஃப்டியும் தான் அதே சினாரியோவில் இருக்குது. திரும்ப சொல்கிறேன், ரெண்டுமே ஒரே சினாரியோ இருக்குது. ஸோ ஹை சான்சஸ் ஆர் த மார்க்கெட் கால் செட் போக சான்ஸ் நிறைய இருக்குது. ஓகே, பிகாஸ் நான் திரும்பவும் சொல்கிறேன், கொடுக்குறது இன்ஸ்டிடியூஷன்ஸ் லெவல். ஸோ கிராப் பண்ணிக்கோங்க. யாரும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் பிகாஸ் ஆஃப் கம்யூனிட்டி மேட்டர்ஸ். ஓகே, நேர்மையாக இருக்கிறேன். ஸோ ஐ லவ் டு பி லைக் திஸ். ஓகே, நாட் ஆஃப் மணி மைண்டட். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அது நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியும், நான் ஒன்றும் சொல்லலை. ஓகே, ஸோ லெவல்ஸை நோட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த லெவல்ஸை நோட் பண்ணிங்க. ஸோ அப்சைட் லெவல் வந்து 55,892, 55,840. டவுன் சைடு வந்து 55,468, 55,452. ஓகே, ஸோ இந்த லெவல்ஸ்குள்ளே போச்சுன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கவே கூடாது. திரும்ப சொல்கிறேன், இந்த லெவல்ஸ்குள்ளே போனால் நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணாதீங்க. அப்போ எப்போ தான் சார் இனிஷியேட் பண்ணுறது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எப்போ இந்த ட்ரேட் இனிஷியேட் பண்ணுவோம்? மார்க்கெட்டில் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன், இன்றைக்கி வி ஆர் எக்ஸ்பெக்டிங் கேப் அப். ஓகே, ஸோ கேப் அப் பண்ணிவிட்டு இந்த லெவல் பாருங்கள், நம்ம முக்கியமான லெவல். இந்த லெவலில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்துச்சுன்னா அப்போது 789 உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் வரும். 789 பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு 578. ஓகே, வாட் 578 உங்களுக்கு டார்கெட் வரும். ஸோ 578 ஒரு புல் பேக் எடுத்து 578 பிரேக் ஆனால் உங்களுக்கு 597 ஃபாலோடு பை. ஓகே, டன். சப்போஸ் மார்க்கெட்டில் கேப் அப் ஆகிருக்குது, இதுக்கு மேலே ஆயிருக்கு, நல்லா பாருங்கள், இதுக்கு மேலே ஆயிருக்குன்னு இது மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இதுக்கு மேலே எப்போ பிரேக் அவுட் கொடுக்குதோ கண்டிப்பாக இங்கே ஒரு நல்ல மூவ் இருக்குது. உங்களுக்கு பார்க்குறேன், நல்லா தெரியுது. அப்ராக்சிமேட்லி 55,900 கிட்ட இருக்குது. 900 மேலே சஸ்டெயின் ஆச்சா தாராளமாக நீங்கள் வந்து கால் எடுக்கலாம். ஸோ 157 வரைக்கும் இருக்குது. ஸோ இங்கே கிட்டத்தட்ட 257 பாயிண்ட்ஸ் இங்கே மார்க்கெட்டில் மொமெண்டம் இருக்கிறது. ஓகே, இதே இது மாதிரி தான் நீங்கள் பாருங்கள். சப்போஸ் பை எனி சான்ஸ் மார்க்கெட் கேப் டவுன் ஆச்சுன்னு இங்கே பாருங்கள், அதே தான் 1 2 3 4 5 6 இங்கே ஒரு 6-7 லெவல் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இது கொஞ்சம் டஃப் உடைக்கிறதுக்கு. ஸோ பெட்டர் இந்த இடம் வந்து ஏதாவது உங்களுக்கு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு தாராளமாக கால் சைட் போயிருங்க. என்னோட கால்ஸுக்கு வெயிட் பண்ணாதீங்க. நான் வந்து மார்னிங் 10 o'clock நான் ட்ரேடை முடிச்சிருவேன். 10 o'clock முடியலன்னா ஐ ஒன்ட் சிட் அப் டு 2 o'clock. நான் 2 o'clock 3 o'clock வரைக்கும் உட்காந்து பண்ணுறது கிடையாது. ஓகே, 10 o'clock ட்ரேட் முடிச்சுன்னா ஓகே. அப்படி இல்லையா, இன்றைக்கி எக்ஸ்பைரி மூவ் இருந்தால் ஐ டெஃபினெட்லி கோ வித் எக்ஸ்பைரி ட்ரேட். பட் ப்ளீஸ் அகெயின் ஐ எம் ரிப்பீட்டிங், மார்க்கெட்டில் நீங்கள் இதில் லாட்ஸ்லாம் ஆட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் லாட்டில் ட்ரேட் பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் ரியலி வெரி ப்ராஃபிட்டபிள் டெஃபினெட்லி யூ கோ வித் டபுள் லாட்ஸ். ஓகே, ரைட். ஸோ இதுக்கு மேலே பாருங்கள், வென் மார்க்கெட் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா எது வரைக்கும் டார்கெட் வரும்? 56, 157. 157 பிரேக் ஆகி 157, 164 ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜோன். இந்த 164 பிரேக் ஆயிடுச்சுன்னா தென் மார்க்கெட் கேன் கோ அப் டு 56,339 வரைக்கும் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஓகே, டன். ஸோ கிளியராக சொல்லிட்டேன் உங்களுக்கு. மார்க்கெட் இந்த மூவ் கொடுத்துட்டேன், இதுவும் கொடுத்துட்டேன், இதுக்கு மேலேயும் கொடுத்துட்டேன். புட்டு கிளியராக எப்போ போகணும்னு நான் சொல்கிறேன். 356க்கு கீழே போனால் தான் புட்டு வரும். அப்போது உங்களுக்கு 55, 185 வரும். இல்லைனா புட்டு வராது. இங்கே எல்லாமே ஸ்ட்ராங்காக சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ பி சேஃப். மார்க்கெட் இன்றைக்கி மேலே போகணும்னா சான்சஸ் ஆர் தேர் டு கேப் டவுன் ஆகிட்டு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டு இந்த மொமெண்டம் கண்டினியூ பண்ண வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட்,
ஆல் தி பெஸ்ட், டேக் கேர் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். முக்கியமான விஷயம் நம்மளோட கிளாஸஸ். ஓகே, ஸோ கிளாஸஸ் கிளியராக சொல்லிட்டேன். ஸோ கிளாஸஸோட டேட் வந்து 10, 11, 12 3 நாள். ஸோ இந்த 10, 11, 12 ஜூன் ஒன்லி ஃபார் ஸ்டாக்ஸை பற்றி மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இதோட ஃபீஸ் வந்து 6,999. இதை விட்டால் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் கிடைக்காது. ஓகே, உங்கள் லைவில் பாருங்கள். இட் இஸ் அ மணி பேக் கேரண்டி, எம்பிஜி. ஓகே, மணி பேக் கேரண்டி. உங்களுக்கு கேரண்டியோடு நான் சொல்கிறேன், இட்ஸ் அ மணி பேக் கேரண்டி கோர்ஸ். ஓகே, அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 3 days யாருமே சொல்ல மாட்டாங்க மணி பேக் கேரண்டின்னு, பட் ஐ வில் இன்ஃபார்ம் யூ தட் ஆப்வியஸ்லி இட் இஸ் அ மணி பேக் கேரண்டி கோர்ஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா, இஃப் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபை யூ கேன் கெட் பேக் யுவர் மணி. பட் ரிமெம்பர், நான் கொடுக்கறது மினிமம் 1%, 2%லாம் இருக்காது. மினிமம் 8லேருந்து மினிமம் சொல்கிற பாருங்கள், சும்மா வச்சுக்கோங்க ஒரு 5%. ஓகே, 5 to உங்களுக்கு 30% வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இதில் வரா மாதிரி நான் காட்டுவேன். பட் யூ ஆர் ரெடி டு லேர்ன். ஓகே, ஸோ என்ன பண்ணணும்? ஸோ நம்பர் எழுதிக்கோங்க, 7777993257. அகைன் ஐ எம் சேயிங், இது 7777993257. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே, ஃபோன்பே என்ன வேணால் பண்ணிவிட்டு உங்கள் பேமெண்ட்டை நீங்கள் கிரெடிட் பண்ணிவிட்டு இதோட ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு அனுப்பிட்டீங்கன்னா, இதே நம்பரை வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் பேர் போட்டு. ஸோ நீங்கள் உங்கள் சீட்டை ரெஜிஸ்டர் பண்ணலாம். அண்ட் ஐம் டேக்கிங் ஒன்லி மேக்ஸிமம் பர்சன் ஆஃப் 10 to 12 தான், அதுக்கு மேலே கிடையாது. மேக்ஸிமம் 10 to 12. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். என்கிட்ட மேக்ஸிமம் வேண்டாம், சிம்பிளாக இருக்கணும். ஐ வாண்ட் டு கீப் இட் ஸ்வீட் அண்ட் ஸ்மார்ட். ஓகே, லெவல்ஸை வாட்ச் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள். நான் கிளியர் கட்டாக என்னென்ன சொல்லிட்டேன். ஸோ 10, 11, 12 கிளாஸஸ் டைமிங் வந்து ஈவினிங் இருக்கும். ஈவினிங் எத்தனை மணிக்கு? ஈவினிங் 7:30. ஓகே, 7:30 to 9:30 வேணா உங்களுக்கு பண்ணலாம். ஓகே, சேஞ்ச். ஸோ 8 o'clock, ஈவினிங் 8 o'clock, 8லேருந்து உங்களுக்கு 10. ஓகே, 8 to 10 PM. ஓகே, ஸோ ஆஃபீஸ் கோயர்ஸ் எதனால்னா ஆஃபீஸ் கோயர்ஸ்லாம் இருப்பீங்க. ஸோ 10, 11, 12 இந்த 3 நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. 8 PM to 10 PM ஜாயின் வித் மீ for the live session of stocks learning and want to give you a very awesome experience. Please understand. ஸோ வாங்க நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஒன்றா பண்ணலாம். உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் சொல்கிற ஸ்டாக்கில் நான் எந்த இடத்துல என்ட்ரின்றதை நான் காட்டுவேன். அண்டர்ஸ்டாண்ட்? நீங்கள் சொல்கிற ஸ்டாக், நான் சொல்கிற ஸ்டாக்ஸ், நீங்கள் சொல்கிற ஸ்டாக்ஸில் எங்கே என்ட்ரின்றது நான் காட்டுவேன். கிளியர்? ஸோ ப்ளீஸ் 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 பி கேர்ஃபுல் ஃப்ரம் ஃபேக். ஓகே, ஸோ ரைட் லேர்னிங். ஸோ நீங்கள் சொல்கிற ஸ்டாக்ஸில் நான் காட்டினா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ இந்த என்ட்ரி பண்ணியிருக்கலான்ட்டு. ஸோ த லெவல் ஆஃப் லேர்னிங் வில் பி மோர் குட். ஓகே, ஸோ கம் என்ஜாய் வித் அஸ். ஸோ இட்ஸ் டேட் இஸ் 10, 11, 12 அண்ட் அமௌண்ட்டு 6,999. ஐ ஹோப் உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்களோ நோ இஷ்யூஸ். ஓகே, ஈவன் எனக்கு 10 வரலன்னு, ஈவன் 1 வந்தாலும் வெரி ஹாப்பி டு டீச் தெம். ரைட்? ஓகே, ஸோ பிகாஸ் அட்லீஸ்ட் சம்படி ஹேஸ் டேக்கன் இனிஷியேட்டிவ் டு லேர்ன் அந்த ஒரு நாளில். ஓகே, நான் நேர்மையாக இருக்கேன். ஐ எக்ஸ்பெக்ட் த சேம் ஃப்ரம் யூ. ஸோ சி யூ ஆல் அட் ஆன் 10, 11, 12 ஜூன், அதாவது இந்த மந்த். ஓகே, ஸோ நவ் இட்ஸ் 5th. இன்னும் ஒரு 5 நாள் கழிச்சு உங்களுக்கு கிளாஸ் இருக்கும் இல்லையா? 5 நாள் ஷார்ட் பீரியட், அவ்வளோதான். ஓகே, நான் ஒன்று ஒரு மாதம் கொடுத்து ஒன் பை ஒன்னா ஆள் சேர்த்து அந்த கதையே கிடையாது. டக்குன்னு ஒரு 5 minutes கிராஷ் கோர்ஸ் மாதிரி, another 5 days, simple. Okay, that will be more better, I feel. Okay, thank you, bye bye, and always happy trading. Watch பண்ணுங்க இந்த வீடியோ 2-3 times. ஸோ அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. ஸோ see you all tomorrow with a new analysis. Okay, till then, bye from your professor. Have a good day, bye bye, and happy trading to all. Love you all, bye bye.